வணக்கம். வெல்கம் டு த ஷைன் யுவர் மேக்ஸ் சேனல். இந்த சேனல் மூலமா நம்மளுடைய உடல், மனம், ஆன்மா இதை ஒருங்கிணைக்கிற பயிற்சிகள், அது பற்றிய தகவல்களை சமீப காலமா வீடியோக்களை போட்டுக்கிட்டு இருக்கேன். பட் ஆரம்பத்துல ஒரு அனாட்டமி, பிசியாலஜி, சயின்டிபிக் பேஸ், நம்மளுடைய உடல் உறுப்புகள், பாடி ஆர்கன்ஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது, அதுல முக்கியமா ஹார்மோன்ஸ், மோர் தென் 50 ஹார்மோன்ஸ் பத்தி ரொம்ப இன்டெப்தா டீடைல்டா அது என்ன ரோல் பண்ணுது, அது உடல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, அது குறைஞ்சா என்ன ஆகும், அதிகமான என்ன ஆகும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து தொடர்ச்சியா ஒரு ஒரு கான்செப்ட் பேஸ்ல உங்களுடைய ஆல்டோஸ்டிரோன்னா என்ன மாதிரி ரோல் பண்ணுது, கேஸ்ட்ரின்னா அது குடலை எந்த மாதிரி ரோல் பண்ணுது, சொமட்டோஸ்டட்டின், குளுக்ககான், இன்சுலின் என்ன ரோல் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டீப்பா அது ஒரு மாதிரி இன்னோவேட்டிவா என்னோட ஸ்டைல்ல அதை நான் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கணும். அது எப்படி மாறும், அதுக்கு என்ன வழி? நிறைய கோயில் குளங்கள் போகலாம், நிறைய ஜோதிடங்கள் பரிகாரங்கள் பண்ணலாம், நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோஸ் கேட்கலாம், நிறைய புக்ஸுகள் நிறைய படிக்கலாம், நிறைய சரித்திர புராணங்கள், இதிகாசங்கள், நிறைய விஷயங்களை படிச்சு அதுல இருந்து கத்துக்கலாம். இன்னொரு வழி, நமக்கு மேல நமக்கு குரு யாராவது இருக்காங்கன்னா, நம்மளை வழி காட்டுறாங்கன்னா, அவங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கலாம். பேரண்ட்ஸ் சொல்றபடி கேட்டு நடந்துக்கலாம். குரு சொல்ற மாதிரி, டீச்சர்ஸ் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கலாம். ஸோ பலவாறாக அவங்க வாழ்க்கைய அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ எப்படியோ ஒண்ணு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் நமக்கு பிடிச்ச மாதிரி, நாம இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்துக்கு தகுந்த மாதிரி, நாம இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாம என்ன நோக்கத்துக்காக இங்க வந்தோமோ அதுல ஓரளவுக்காவது டச் பண்ணி, நம்ம என்ன நோக்கத்துக்கு படைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த கடமையை ஓரளவுக்காவது நிறைவேற்றி அந்த சாட்டிஸ்பேக்ஷனோட ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப் உருவாக்கணும். அட் த சேம் டைம் இந்த வாழ்க்கையை, இந்த தருணத்தை, இந்த குறுகிய காலத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நமக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளுக்கு தகுந்த மாதிரி நாம மாறி, அதுல நாம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத விட, நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைய மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி நம்ம ரோல் என்ன அப்படின்றத உணர்ந்து செயல்பட்டு ஒரு திருப்திகரமான ஒரு அனுபவமிக்க வாழ்க்கைய வாழணும். இது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாத மாதிரி இருக்கும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியாத மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு சந்தோஷம், மற்றவங்க சந்தோஷப்படுறத நாம அனுபவிச்சா அதுக்கு பேரு தான் ஆனந்தம் அப்படின்னு ஒரு மாய வலைக்குள்ள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியதன் நோக்கம் என்ன, அதை தெரிஞ்சு, அதை உணர்ந்து, அதை உங்க ஸ்டைல்ல நீங்க சந்தோஷமா அனுபவிச்சு உங்களுடைய நினைவலைகளை இந்த பூமியில நீங்க விட்டு செல்லும் போது அது ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃபா தானே இருக்கும். அந்த மாதிரி நிறைய வாழ்க்கையில சாதிச்சு அவங்க இருக்கிறதுனாலதான் அடுத்தடுத்த நாகரிக வளர்ச்சிகளும் அடுத்தடுத்த மனித மேம்பாடுகளும் நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நம்ம கற்றுக் கொடுக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், மேம்படுத்தணும் அப்படின்றதுல நோக்கம். நம்ம பர்சனல் வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சிக்கலன்னா நாம சுதந்திரமா இல்லைன்னு தானே அர்த்தம். ஸோ நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறதுன்றது மிகப்பெரிய சுதந்திரமான செயல். அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா தற்போதைய காலங்கள்ல நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளால ஒரு சிறைக்கு உள்ளார இருந்து அந்த எமோஷன்ஸ்ல நம்ம ஓவர்லோட் ஆயிட்டு பிரஷருக்குள்ளார ஆயிட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு நரகம் மாதிரி மாத்திக்கிறோம். நம்ம இந்த பூமியை விட்டு போயிட்டதுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறாங்க, நரகத்துக்கு போறாங்கன்னு பேசியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம். ஆனா வாழ்றதுக்கு முன்னாடி, இறக்கறதுக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு நரகமான வாழ்க்கைய வாழ வேணாம் தானே. ஸோ வாழும் போதே நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை கிடைச்சா அது சொர்க்கம் தானே. ஸோ அந்த இன்டென்ஷன்ல தான் நம்மளுடைய ஷைன் யுவர் மேக்ஸ் ஜேர்னி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு நாம என்ன டாபிக்ல பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி நம்மளை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளால நாம அன்றாட டே டு டே லைஃப்ல
உணர்ச்சி தாக்குதலுக்கு ஆளாகப்பட்டு நம்ம உடல் பாகங்கள் ஆகட்டும், நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் ஆகட்டும், கண்டினியூஸா ஒரு அலர்ட் மோடுல, ஒரு பதட்டத்துல, ஒரு உணர்வுகள் வந்து மோத 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 எப்படி ஒரு அலை வந்து மோத மோத அந்த கரை அரிக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டத்துல நிறைய விதமான உணர்வுகள் வந்து மோதும்போது, தொடர்ச்சியா அத செஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும் பொழுது, நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டமே வந்து உற்சாகமாவோ, ஆரோக்கியமாவோ இருக்காது. ஸோ, அந்த மாரி சூழ்நிலையில நம்ம தொடர்ச்சியா ஒரு வேகத்திலேயே ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா, ஒரு சாந்தமான, ஒரு தெளிவான, ஒரு கிளாரிட்டியான ஒரு இலக்க நோக்கி போறோமான்னா, அதுக்கு பதில் இல்ல. ஸோ, அந்த டாபிக்ல தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எஸ். ஸோ, அந்த மாதிரி உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் ஓவர்லோட் ஆயிட்டு, அதீத டென்ஷன்ல இருக்கும் பொழுது, நாம எனக்கு அது கிடைக்கலையே, இந்த இலக்க அடைக்க முடியலையே, நாம் ஜெயிக்க முடியலையே, வெற்றி பெற முடியலையே, நமக்கான பணம் சம்பாதிக்க முடியலையே, நம்ம குடும்பத்துல நிம்மதி இல்லையே, நாம எதை தொட்டாலும் நமக்கு வந்து ஒரு சிறப்பான ரிசல்ட்டே வரமாட்டேங்குதே, எந்த தொழிலுமே நம்மளால செய்ய முடியலையே, அப்படின்ற ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையை நீங்க சரி செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய கையில் எடுத்தீங்கன்னா, அது மேலும் 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 பிரஷர்ல தான் போயிட்டு இருக்குமே தவிர, அதுல தோல்வியை தான் காண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கே தவிர, ஒரு திருப்தியான ரிசல்ட் எடுக்கிறதுக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, உங்களுடைய நரம்பு மண்டலங்கள சாந்தப்படுத்தணும் அப்படின்றது தான். ஸோ, அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல ஏன் மக்கள் ஓவர்லோட்ல, ஓவர்வெல்ம்ட, அதீத சிந்தனையில, ஓவர் திங்கிங்ல ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ, மத்தவங்க வாழ்க்கையோட நம்ம வாழ்க்கைய தினமும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நம்மளுடைய மனம் ஒரு ஓய்வில்லாம ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தது அதீதமான கமிட்மெண்ட்ஸ். அவங்களுக்கான ஒரு குடும்பம், பணம், வேலை, எதிர்காலம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போட்டு திணிச்சுக்கும் பொழுது, அவங்களுக்குள்ள ஒரு ஓவர்களோட சுமை உருவாகுது. அடுத்ததா கன்டினியூஸா ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்குது. உடல் ஓய்வு எடுத்தாலும், மனம் உள்ளுக்குள்ள ரன்னிங்லயே இருக்கும். நம்ப ரிலாக்ஸா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு டிவி பார்ப்போம். டிவி பார்க்குறேன், எவ்வளோ ஜாலியா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. பட் அந்த மாரி இருக்காது. டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும், மைண்ட்ல வேற ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலில பேசிக்கிட்டு இருப்போம். நிஜமா சொல்றேன். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசும்பொழுது, அது அந்த வார்த்தைகள நிஜமாவே உணர்ந்து தான் நம்ம டெலிவரி பண்றோமான்னா, கண்டிப்பா கிடையாது. உள்ளுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ் வச்சுட்டு, வெளிய வேற ஒரு வார்த்தை கத்துறது. ஸோ, இந்த மாதிரி இடைவிடாத சிந்தனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, அவங்க வெவ்வேறு பரிமாணத்துல, வெவ்வேறு கதாபாத்திரங்கள டே டு டே லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆபீஸ்ல மேனேஜரா இருக்காங்க, வீட்ல அப்பாவா இருக்காங்க, கணவனா இருக்காங்க, மனைவியா இருக்காங்க, பெரியப்பாவா இருக்காங்க, சித்தப்பாவா இருக்காங்க, மாமாவா இருக்காங்க, மளிகை கடையில, சூப்பர் மார்க்கெட்ல, ஸோ அங்கங்க ஒரு கஸ்டமரா இருக்கு. ஸோ பல்வேறு கதாபாத்திரங்கள தினம் தினம் கையாண்டுகிட்டு இருக்கும்பொழுது, செகண்ட் தாட்டு உள்ள இன்னர்ல வெவ்வேறு பிரச்சனைகள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எதை நாம செய்யணுமோ அது மேல கவனம் செலுத்துறதுன்னும் போது அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லைங்களா? அதை தவிர்த்து ஒரு விஷயத்தை செய்யும்போது பழைய கால விஷயத்தெல்லாம் போட்டு பின்னாடி ரன்னிங்ல இருக்கும். அது ஈவன் தூங்கும்போது கனவுல கூட வரும். டிவி பார்க்கும்போது, வாழும்போது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஓவர் ஆகுறாங்க. அதீத சிந்தனைக்குள்ள, தேவையில்லாத அதீத சிந்தனையில தாக்கப்படுறாங்க. ஸோ அடுத்ததா சர்வைவல் மோடு அப்படின்னா என்ன? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாம, ஒரு திருப்தி இல்லாம, ஒரு நல்ல ரிசல்ட் இல்லாத வாழ்க்கை வரும்பொழுது, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் கிரியேட் ஆகும். எதை நினைச்சு பயம்? எதனால பயம்னா, அவங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது தவறு நடந்துட்டா என்னவாகுமோ தெரியலையே. ஒரு அமைதியா இருக்கிற அந்த சூழல் ஒரு பயத்தை
கோர்த்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பயத்தை உருவாக்கி அந்த நம்ம உடலையே ஒரு சர்வைவல் மோடுக்கு கொண்டு வந்துடும். நம்ம பாதுகாப்பா இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை தான் சர்வைவல் மோட் அப்படி சொல்றாங்க. ஸோ பாதுகாப்பு இன்மை அப்படின்னு பார்க்கும்போது அது பண தேவைகளால இருக்கலாம், சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையோ இவங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற இதே நல்ல ரிலேஷன்ஷிப் நாளைக்கு இல்லாம போனா என்ன ஆகும், அவங்க நம்ம ரெஸ்பெக்ட் பண்ற விதம் நாளைக்கு மரியாதை குறைஞ்சிட்டா என்ன ஆகும், நம்ம வாழ்க்கை இந்த பொசிஷனை கூட நம்ம இழந்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு அந்த மாதிரியான தேவையில்லாத எமோஷன்ஸ் திரும்ப 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 உடலை எப்பொழுதும் ஒரு அலர்ட்டாவே வச்சுக்கும். இன்ஃபேக்ட் அதை பாசிட்டிவா எடுத்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கூட்டிட்டு போகும். பட் வெறும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்து செயல்படலன்னும் போது அது மாதிரி அதிக 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 அதிகமா அது ஒரு பேட்டர்னா செட் ஆகி அது அடிக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி சிந்தனைகளுக்கு அடிக்ட் ஆகும்போது, அந்த ரொட்டேட் ஆஃப் தாட் ப்ராசஸ்க்கு அடிக்ட் ஆகும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ நான் அப்படி இல்லை அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம். ஒரு ஒரு வருஷம் நாம நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிக்கலாம் என்ன ஆகும், நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிக்கலாம் என்ன ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு அந்த சிந்தனையிலே நீங்க பிஸியா இருப்பீங்க. ஒரு கட்டத்துல சிந்தனை மட்டும்தான் ஓடிட்டு இருக்குமே தவிர லைஃப் சேஞ்ச் ஆயிருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு ஒரு எண்ணம் ஆரம்பிச்சு அதை தொடர்ந்து நீங்க ப்ரெஷர்லயே வச்சுட்டு இருக்கும்போது செயல்பாட்டில் இறங்கினா தானே அது அடுத்த லெவலுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம், வெற்றி, உற்சாகம்னு கிடைக்கும். ஸோ திங்கிங் ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், ஆனா செயல் இருக்காது. அப்படின்னும் போது உங்களோட நர்வஸ் சிஸ்டம்லாம் ரிலாக்ஸாவே ஆகாது, எப்பயுமே ஹைப்பர்லயே வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழலை தான் ஒட்டுமொத்தமா நம்ம சர்வைவல் மோட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா மன அழுத்தம் வந்தா பிரெயின் எப்படி ரியாக்ட் பண்ணுது, இப்போ இந்த இந்த ப்ரெஷர் எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரும்போது பிரெயின் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரீஸ் மோடுக்கு போகுது. சில நேரில் என்ன செய்யணும்னு தெரிஞ்சும் ஆக்ஷன் எடுக்க முடியாம ஃப்ரீஸ் ஆகும். நம்ம ஒரு சின்ன சின்ன உதாரணம் கேள்விப்பட்டிருப்போம் பார்த்தீங்களா, அவசரத்துல அண்டாவில் கையை விட்டா கூட நுழையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இது பழைய காலத்து சும்மா ஒரு பழமொழிக்கு சொல்றேன். பட் நம்ம ப்ரெஷர்ல இருந்துகிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்த கூட நாம செய்யறதுக்கு அவ்வளவு ஈஸியா நம்மளால செயல்பட முடியாது. கை வராது, கால் வராது, கால் இழுத்துக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மனசும் செயல் செயல்பாட்டுல இறங்க அலோ பண்ணாது, ஃப்ரீஸ் மோடுக்கு போயிடும் பிரெயின். ஸோ அடுத்ததா ஓவர் திங்கிங். பிரெயின் தீர்வுக்கு பதிலா ஒர்ஸ்ட் கேஸ் சினேரியா என்ன ஆகும், நமக்கு என்ன பிரச்சனை வந்துருமோ பிரச்சனை வந்துருமோ பிரச்சனை வந்துருமோன்னு அதை திரும்ப 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 ரீப்ளே செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆபத்தை நினைச்சாதான் நம்ம சீக்கிரம் அந்த இடத்துக்கு ஓட முடியும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு அடிக்ட் ஆயிடும். ஸோ அந்த எண்ணங்கள் திரும்ப அலர்ட்ல இருக்கணும், அலர்ட்ல இருக்கணும், அலர்ட்ல இருக்கணும், அலர்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அலர்ட் மோட்ல இருக்கிறத பொறுப்பான செயல் அப்படின்னு நினைச்சிட்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான ஓவர் திங்கிங்க்கு பிரெயின் அடிக்ட் ஆயிடும். அடுத்ததான் எமோஷனல் எக்ஸாஸ்ட். தொடர்ச்சியான அந்த ஸ்ட்ரெஸ் காரணமா பாடியில டயர்ட் இல்லைனாலும் மைண்ட் எப்பயுமே மனசு ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை உருவாக்கிடும். நிறைய பேர் நம்ம பார்ப்போம்ல, இந்த பார்க் எல்லாம் போய் பார்த்தோம்னா உடம்புலாம் கம்ஃபர்டபுளா தான் இருக்கும், ஆனா மனம் அப்படியே சோர்ந்து அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையே இழந்து நின்ன மாதிரி ஒரு மனநிலைக்கு பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும்போது உங்களுடைய பிரெயின் இந்த மாதிரி பேட்டர்னை உருவாக்கிடும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அதுக்கு தான் நம்ம ஷைனியூர் மேக்ஸ் இந்த பயணத்துல நிறைய விதமான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இதுல அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்றோம். ஸோ இதுக்கு மெயினா மூச்சு பயிற்சியை நாம ரொம்ப கவனம் செலுத்தணும். மெதுவா ஆழமா மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடும் பொழுது பிரெயினுக்கு உடல்ல எதுவும் ஆபத்து இல்லை அப்படின்றத சிக்னல் கொடுக்குது. ஸோ மூச்சுல அவ்வளோ பெரிய தந்திரம் இருக்குது, அவ்வளோ பெரிய சீக்ரெட் இது. நீங்க என்ன மாதிரியான கன்ஃபியூஷனான ஸ்டேட்ல இருந்தாலும் ஏர்லி மார்னிங் அல்லது பிஃபோர்
பெட்டுக்கு போகும்போது நைட்ல மூச்சு பயிற்சியை நீங்க ரொம்ப நிதானமா ரிலாக்ஸா இழுத்து வெளியே விடும்பொழுது நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து உடல் நர்வஸ் சிஸ்டம் மொத்தமே அந்த அந்த உணர்வே உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஒரு 3 to 5 டைம் அல்லது அதிகபட்சம் ஒரு 21 டைம் ரொம்ப நிதானமா மெதுவா மூச்சை இழுத்து இழுத்து முதுகு தண்டை முதுகு நேரா நிமிர்ந்து உட்காந்து நாம அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாடியில அதுவா கிரியேட் ஆகிற அந்த சர்வைவல் மோட் அந்த ஃபியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எவாபரேட் ஆகிறத நீங்க வெளியேறத நீங்க கவனிக்க முடியும். அடுத்ததா உங்களோட மைண்ட் ஒரு ஒரு வேற ஒரு விஷயத்துல நம்ம கவனத்தை திசை திருப்பலாம். ஸோ பிரச்சனையை சரி செய்ய முயற்சி செய்வதை நிறுத்திட்டு அந்த தருணத்துல உங்களுடைய பாடியோட ஃபீல் என்ன மாதிரி இருக்கு, இன்சைட் ஆஃப் த பாடி என்ன ஃபீல் பண்றீங்க, உள்ளுக்குள்ள நம்ம நிறைய பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லங்ஸ்ல இருந்து, ஹார்ட்ல இருந்து, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருந்து, பேன்கிரியாஸ்ல இருந்து, லிவர்ல இருந்து, கிட்னி எல்லாமே முக்கியமான உறுப்புலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது சின்ன ஒரு டிராவல் அப்படி அப்சர்வ் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்க பாடியை அனாவசியமா அந்த அலர்ட் மோட்ல கொண்டு போகாம கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடு கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்ததான் மென்மையான செல்ஃப் டாக். உங்களுக்குள்ள நீங்க ஒரு சின்னதா ஒரு சுய பேச்சை நீங்க உருவாக்கலாம். இப்ப நான் வந்து பாதுகாப்பா தான் இருக்கேன், அவ்வளோ பதட்டமாயி டென்ஷன் ஆகுற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, கவலைப்படாத, நான் உடல் உள்ளுக்குள்ளேயே இருந்தாலும் சேஃபாக தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கும் பொழுது உங்களுடைய டோட்டல் நரம்பு மண்டலத்தையும் கொஞ்சம் மெதுவா அமைதிப்படுத்துறதுக்கு உதவும். ஸோ இது சார்ந்த தியானம், உடல் உணர்றது, பிரபஞ்ச அமைதி, பாதுகாப்பு உணர்வு, இது மாதிரி பேஸ் பண்ணி நம்ம நிறைய பயிற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் உடல் உணர்வுனா உங்க உடல் அமர்ந்திருக்கிற இடத்த உணர சொல்லணும். அதாவது நீங்க வாக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பூமியில அந்த கால் பதிச்சு ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதை நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா உணர்ந்து வாக் பண்ணணும். அல்லது நீங்க சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க வேற ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கவனிக்கணும். பெரும்பாலும் நாம மூச்சு ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் வந்து 20,000 1 lakh டைம்னு நினைக்கிறேன், சாரி 20,000 முறை ஒரு நாளைக்கு நம்ம மூச்சு உள்ள எடுத்து வெளியே விடுறோம் நமக்கு தெரியாம. பட் எப்பயாவது நம்ம அது வந்து கவனிச்சிருக்கிறோமா, குறிப்பா யாராவது எதனா சொல்லிட்டாங்க டென்ஷன் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா 24 மணி நேரத்தில் நம்ம மூச்சை நான் உள்ள இருக்கிறேன் வெளியே விடுறேன் அப்படின்னு என்னைக்கு உணர்ந்து நம்ம மூச்சை எடுத்து வெளியே விடுறதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்குமா முதல்ல. அன்றாட சுத்தி நடக்கிற நியூஸ், அவன் சொன்னா இவன் சொன்னா அது சொன்னா இது சொன்னா எல்லாமே நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர நம்ம தினந்தோறும் மூச்சையை இழுத்து இழுத்து வெளியிடுறோமே, அது என்ன நடக்கு ப்ராசஸ் நம்ம கவனிச்சதே கிடையாது. ஸோ நீங்க உங்க மூக்கு வழியா மூச்சு உள்ள போறதையும் மூச்சு வெளியே வர்றதையும் ஜஸ்ட் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது உங்க உடலே வேற நிலைக்கு மாறுறதை உங்களால உணர முடியும். பர்டிகுலர்லி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்ததா நம்ம இதை என்டையர் மெடிடேஷன்ஸ் ஸ்கிரிப்டா வந்து நம்ம பயிற்சியில வழங்குறோம். ஸோ பிரபஞ்ச அமைதி, பிரபஞ்ச ஆற்றல் உங்களை சுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நம்ம உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹியூமனா நடமாடிக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நமக்கு ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பாங்க, அதை சொல்லிக்கிட்டு நடமாடிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம உடல்ல இருந்து உயிர் வெளியே போயிடுச்சுன்னா இந்த பூமியில இந்த ட்ரெஸ்ஸுக்கு எதுக்குமே வேலை கிடையாது. குப்பையில போட்டுருவாங்க, நாமளும் வந்து அடுத்த ஒரு 30 நாள் அவள் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நினைவுகள் கூட எல்லாருக்கும் இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது, இருந்தாலும் அதுல என்ன எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அந்த உயிர் நம்ம உடலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல், அந்த இறைத்தன்மை, அந்த பிரபஞ்ச எனர்ஜி நம்மளை சுத்தியும் இருக்கு. நம்ம உடல் விட்டு வெளியே போயிட்டா அதுல கலந்துருது. ஸோ அதுக்கு ஒரு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணி அதுல இருந்து எனர்ஜி ஆற்றலை எடுத்து நம்ம உடலை எப்ப எப்படி வேணுமோ எதுக்கு தகுந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான பயிற்சி நுட்பங்கள்லாம் இருக்கு. ஸோ இது சம்பந்தமா நம்ம டீப்பா செஷன்ல இருக்கும் பொழுது 1-to-1லயோ இல்லை குரூப் செஷன்லயோ இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த பயிற்சி கொடுக்குறோம். ஸோ அதுல உங்களுடைய என்ன பிரச்சனையா இருந்தாலும்
என்ன பிரச்சனையா இருந்தாலும் அது கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த பிரபஞ்ச ஆற்றலோட நீங்க டிராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரச்சனைகளும் அதனுடைய தாக்கத்தையும் உங்களுடைய மனதிலையும் உங்கள் உடலையும் பர்டிகுலர்லி உங்களுடைய ஆன்மாலையும் குறைக்க முடியும். ஸோ கெட்ட விஷயங்களை நீக்கி கெட்ட எனர்ஜியை நீக்கி தீய தாட் ப்ராசஸ்ங்களை ஓவர் திங்கிங் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை உங்க உடல்லையும் மனசுலையும் ஆன்மாவிலையும் எடுத்து உங்களுக்கு தேவையான ஆற்றலை செலுத்துவதற்கான அளவுக்கு பயிற்சியை நாம ஒவ்வொரு இதுலயும் வழங்கிட்டு இருக்கோம். நம்ம நிறைய லைவ் செஷன்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா அது வந்து பப்ளிக்கை வந்து பப்ளிக்கா லைவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அன்லிஸ்டட்ல மாத்தி வச்சிருக்கிறேன். ஸோ ஹியர் ஆஃப்டர் ஆல்சோ நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்க இந்த லிங்க்ல நீங்க போயிட்டு உங்களுடைய ஒரு 2 மினிட்ஸ் செல்ஃப் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அந்த ரிப்போர்ட் வரும். உங்களை பத்தின டீட்டெயில்ஸ் எனக்கும் அதை வரும். அதை வச்சு உங்களுக்கு என்ன தேவை உங்களை எப்படி பயிற்சி கொடுத்தா உங்க லைஃப் வந்து இன்ஸ்டண்டா ஒரு ஒரு 7 வாரத்துக்குள்ள உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மாறுறதுக்கான பாதையில நீங்க அடி எடுத்து வச்சு ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறி அதை உடல் அளவிலையும் மனதளவிலையும் ஆன்மா அளவிலையுமே அந்த உற்சாகத்தை உங்களால உணர முடியும். அந்த சேஞ்சஸ் உங்களால உணர்வதற்கான வாய்ப்பை பெறுவீங்க. ஸோ உங்க சூழலை புரிஞ்சுக்கிட்டு உங்க உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 2 மினிட்ஸ் செல்ஃப் செக் லிங்க் வந்து நான் இந்த வீடியோவிலேயே கூட நான் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்கள் அதில் கூட எடுத்து போய்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி ஷைன் 2minute.lovable.org 2 மினிட்னு டி வரல. ஸோ ஷைன் 2min.lovable.org இந்த லிங்க்ல நீங்க போயிட்டு உங்க லைஃப்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஒரு சின்ன சின்ன ஒரு வெரி 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 சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். நீங்க நினைக்கிற அளவுக்கு அதிசயமான கொஸ்டின் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நீங்க பதில் அளிக்கும் பொழுது ஃபைனலா ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். ஸோ அதை தொடர்ந்து நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன ப்ராப்ளமோ என்ன வேணுமோ அதை நீங்க உங்க தற்போதைய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான அத்தனை நுட்பங்களையும் பயன்படுத்தி நாம உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்து ஒரு 7 வார பயிற்சியா இருக்கும். அது வீக்லி ஒன்ஸ் மீட் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன்ல. ரிமைனிங் டேஸ் வந்து டெய்லி கொடுக்குற பயிற்சிகளை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்க கலந்துக்கிட்டீங்கனாலும் உங்க லைஃப் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமீடியட்டா மாறுறத உங்களால உணர முடியும். ஸோ இந்த வீடியோ பத்தின தகவல்களை உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, என்ன டேக்அவேஸ் எடுத்துக்கிட்டீங்க, இது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா அப்படின்றத வந்து முழுசா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா பார்த்தவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்க நியர் டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க வாழ்க்கையில பங்கெடுக்கிறவங்க, இவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் நம்மளோட வீடியோக்களை ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி.